தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து இன்று முதல் நான் விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதல்வர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலே இன்று நான் என்னை இணைத்துக் கொண்டேன். நான் சிறிய வயது முதலே காங்கிரசினுடைய இயக்கத்திலே நான் ஈடுபாடு கொண்டு பணியாற்றியவன். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் காங்கிரசினுடைய பாரம்பரியத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் நிறைய வகுப்படுத்தவர். அவருடைய கொள்கையை பின்பற்றி நாங்கள் காங்கிரஸிலே பணியாற்றினோம். தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது தலைவர் மூப்பனாருடைய கருத்திற்கு புறம்பான முடிவு என்பதால் தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து விலகி தமிழகத்தினுடைய எதிர்கால நன்மையை கருதி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தமிழகத்திலே வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே இன்றைக்கு நான் அதிமுகவில் இணைந்திருக்கிறேன். நான் சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர். இதற்கு முன்பு நான் ஆத்தூர் யூனியன் சேர்மனாக பணியாற்றியிருக்கிறேன். என்னுடைய துணைவியார் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய கல்புகுனூர் ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். செயற்குழுவில் எங்களுக்கு கருத்து கேட்கும் போது எங்களுக்கு ஒரு ஓட்டு எடுப்பு மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால நாங்க அதிமுகவை ஆதரிச்சு நாங்க நிறைய பேர் கொடுத்திருந்தோம். நானும் ஓப்பன் மீட்டிங்ல செயற்குழுவில் நம்ம கட்சியினுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி தான் சரியாக இருக்கும் என்று நானும் ஓப்பன் மீட்டிங்ல பேசியிருந்தோம். இருந்தாலும் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். இப்ப இந்த பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க, இதுல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? எந்த அளவுக்கு அவங்க இது இருக்கு நாடாளுமன்ற தேர்தல்? அது தமிழ்நாடு முழுக்க தெரியுமா எப்படி நிலைமைங்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை